இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து எங்களை அன்பு மலையால் நனைய வைத்த திரு அன்புச்செழியன் அவர்களுக்கு எங்கள் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு வர்ணன் படத்துக்காக எப்பவுமே உறுதுணையா இருந்தது திரு ராதாரவி அவர்கள், சரணராஜ் அவர்கள், நடிகர்கள், நடிகைகள் மற்றும் படக்குழுவினர் அனைவருக்கும் முக்கியமா இந்த படத்தை இங்க கொண்டு வந்து நிக்கிறதுக்கு எங்களோட குடும்பத்தாரோட சப்போர்ட்டர் நிறைய இருந்திருக்கு. எங்கன்னா நான் மட்டும் சொல்லல, இயக்குனர், நடிகர், நடிகைகள், டெக்னீஷியன்ஸு எல்லாருமே, ஒரு லைட்மேன்ல இருந்து வரைக்கும் எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் அவங்களோட குடும்பத்தாருக்கும் எங்களோட வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். படத்தை எடுத்து முடிச்சிட்டோம், கதை எழுதி முடிச்சாச்சு, திரைக்கதை பவுண்டு ரெடியா இருக்கு. இயக்குனரோட அப்பா வந்து அன்பன் எங்கிட்ட கூப்பிட்டு போய் நிப்பாட்டுறான். நாங்கள் பவுண்டெல்லாம் கொடுத்தோம், பார்த்துட்டு கதை நல்லா இருக்கு தம்பி, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லிட்டு வந்துட்டோம். சரி, ஓகே, இன்னைக்கு நமக்கு ஒரு விடிவு காலம் வந்துடும் அப்படின்னு. வந்த பதில் என்னன்னா, பசங்க கொஞ்சம் சின்ன பசங்களாக இருக்காங்க, கொஞ்சம் முடிச்சுட்டு வர சொல்லுங்க, நம்ம அதுக்கப்புறம் உதவி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாங்க. என்னடா நம்மளை சின்ன பசங்கன்னு சொல்லிட்டாங்களே, நம்ம ப்ராப்பரா, ஏன்னா MBA மீடியா படிச்சிருக்கோம், நம்ம அதுபடி புக்கு படி பண்ணிட்டு வந்திருக்கோமே, பவுண்டெல்லாம் பக்காவாக ரெடி பண்ணியிருக்கோம், ப்ரீ ப்ரொடக்ஷன் கரெக்டாக பண்ணியிருக்கோம், இப்படி நம்மளை சொல்லிட்டாங்களேன்னு ஒரு வருத்தம். சரி, பெரியவங்க என்னதான் இருந்தாலும் சொல்கிறாங்க, அதுபடி நம்ம முடிச்சுட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் படத்தை முடிச்சுட்டு வந்தோம். ஆனால் அப்போ தான் புரிஞ்சிச்சு அண்ணன் ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னு. நாங்கள் முடிச்சுட்டு வந்தோம்னு நான் நினச்சது ஒரு பெரிய மலை ஏறிட்டோம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் திருவண்ணாமலையில் ஒரு 14 கிலோமீட்டர் கிரிவலம் தான் வந்திருக்கோம், மலையெல்லாம் ஏறவே ஆரம்பிக்கல. அப்போ மலை உச்சியில் இருக்கிற ஒருத்தர் சொல்கிறப்போ கேட்டுக்கிறது கரெக்டு தானே. அதனுடைய பலன் என்ன அப்படின்னா, அங்கே நின்றுட்டு இருந்தோம், இன்னைக்கு நாங்கள் இங்கே நிற்கிறோம். ரொம்ப நன்றிண்ணே. இது நன்றின்னு சொல்லி 3 எழுத்துல முடிக்க முடியாது. ஆனால் இது அவ்வளோ பெரிய விஷயம். ஏன்னா சின்ன படங்கள் இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்குங்கிறது எனக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் எங்களை மாதிரி ஒரு டீமை படம் நல்லா இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக, அவர் கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்காக எங்களை இன்னைக்கு இருந்து எல்லா சப்போர்ட்டும் பண்ணுறது கொஞ்சம் பயமாக இருக்குண்ணே எங்களுக்கு. ஏன்னா நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றிட்டீங்க, இப்போ உங்களை பார்த்து நாங்களும் அதே மாதிரி மற்றவங்க கிட்ட வாக்கை காப்பாற்றணும் அப்படிங்கிறப்போ கொஞ்சம் பயமாக தானே இருக்கு. நன்றி தவிர்த்து எனக்கு வேற சொல்றதுக்கு வார்த்தை மட்டும் இல்லை. இப்போ சொல்றதுக்கு நிறையா இருக்கு. வருணன் படத்தை இப்போ இது வரைக்கும் நீங்களே பார்த்துருக்கீங்க. ஊடகத்தோட ஆதரவு எங்களுக்கு எப்பவுமே இருக்குன்ற ஒரு நம்பிக்கையோட உங்ககிட்டயே நான் விடுறோம். உங்களோட ஃபீட்பேக், ரிவ்யூ எல்லாமே கொடுங்க. ரொம்ப நன்றி. As the editor of the film, Mr. Muthayan Avargal too. First thanks to என்னோட அப்பா அம்மா அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், என்னை ரொம்ப சப்போர்ட் பண்ணதுக்கு. அண்ட் தேங்க்ஸ் டு ப்ரெஸ் அண்ட் மீடியா, இங்கே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்ததுக்கு. பொதுவாகவே எல்லா ஃபீல்ட்லேயும் பெருசாக ஜெயிக்கிறவங்கள வந்து ஈஸியாக சொல்லிடுவாங்க, அவனுக்கு லக் இருக்குது, அவன் ஜெயிச்சிட்டான் அவ்வளோதான் அப்படின்னு. ஆனால் அது அப்படி இல்லை. அவங்க அந்த ஒர்க்குக்காக பயங்கரமாக ஒரு எஃபோர்ட் போட்டிருப்பாங்க உண்மையாக, அதனால தான் அவங்க ஜெயிக்கிறாங்க. அந்த மாதிரி தான் சினிமாவில் வந்து பயங்கரமாக உண்மையாக எஃபோர்ட் போட்டு ஜெயித்தவங்க தான் இங்கே நம்மளுக்கு இப்போது சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்காங்க. இங்கே இருக்க எல்லாருமே எங்கள் வர்ணன் படத்துக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் டைரக்டர் ஜெயவேல் முருகன் ப்ரோ, ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு படம், எனக்கு ஃபஸ்ட்டு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதுக்கப்புறம் நான் 2 படம் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த 2 படம் பண்ணுறதுக்கு கான்ஃபிடென்ட் கொடுத்தது இந்த படம் தான். என்னை நம்பி இந்த படம் கொடுத்ததுக்கு ஜெயவேல் முருகன் ப்ரோவுக்கு ரொம்ப நன்றி. அண்டு இந்த படம் இப்போ இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் கோபுரம் சினிமாஸ், கோபுரம் ஃபிலிம்ஸ், அன்புச்செழியன் சார் தான். அவருக்கு ரொம்ப நன்றி இந்த படத்தை இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததுக்கு. அண்ட் ப்ரொடியூசர் கார்த்திக் ஸ்ரீதரன் ப்ரோ ரொம்ப நன்றி. மியூசிக் டைரக்டர் போபோ ப்ரோ, இந்த படத்தில் 2 ஆல்பம் என்னோட ரொம்ப ஃபேவரட், முடியாதே, கோளாறு ரொம்பவே நல்லா வந்திருக்குது. அண்ட் பிஜிஎம்லாம் அவர்கிட்ட சொல்லவே வேணாம்,
நீங்கள் கண்டினியூஸாக இன்னும் நிறைய படம் பண்ணணும் ப்ரோ, குவாலிட்டியாக. அண்டு இந்த படத்துக்கு நான் உள்ளே வர்றதுக்கு முக்கியமான காரணம் வந்து சங்கர் நாக் விஜயன் வில்லன் ரோல் நடிச்சிருக்காரு. அவர் தான் எனக்கு இந்த படம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. அண்டு March 14th இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் வந்து நிலம், நீர், காற்று, ஆகாயம்னு சொல்லிட்டு பூமியோட முக்கியமான ஒரு போர்ஷன்ஸ் அது. அந்த முக்கியமான போர்ஷன்ஸில் நீர்ன்ற ஒன்று வந்து நம்மக்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல வருதுன்ற மாதிரி தான் டைரக்டர் ஜெயவேல்முருகன் வந்து இந்த ஸ்டோரி டெல்லிங் ஒன்று பண்ணியிருக்காரு. ரொம்பவே நல்லா வந்திருக்கு. உங்களோட சப்போர்ட் இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு ஆல். விஷுவல்ஸ்க்கான ரீசன் டிஓபி ஸ்ரீராம் அவர்களை பேச அழைக்கிறேன். குட் மார்னிங் எவ்ரிவன். இங்கே நிற்கிறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட் ஃபார் அவர் ஹோல் டீம். உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி இப்போ இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க. ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் மூமெண்ட். சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. ரொம்ப ஸ்பெஷலான மூமெண்ட்டாக எங்களுக்கு இருக்குது. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் நிறைய பேசுறதுக்கு இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். March 14th ரிலீஸ் ஆகுது. உங்களோட சப்போர்ட், மீடியாவோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதை ஹானஸ்டாக ரிவ்யூ பண்ணுவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச். Stunt sequences were brilliant as well. I'd like to invite stunt director Dinesh Shavakar. மேடையில் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம், நன்றி. வந்திருக்க ப்ரெஸ் பீப்புள் அனைவருக்கும் ரொம்ப தேங்க்யூ. இது ஒரு ரொம்ப ரொம்ப சின்ன படமாக பண்ணோம். ஆக்சுவலாக ஒரு டீம் எஃபர்ட்டாக பண்ணோம். நீங்கள் எல்லாரும் இதுக்கு சப்போர்ட் பண்ணணும். திரும்ப ப்ரோ அங்கே இருங்க, அங்கே இருங்க. ஓகே, ஆல்மோஸ்ட் 8 years 4 years பிரதர் போராடி எப்படியோ கொண்டு வந்துட்டாருங்க. சூப்பர். ஓகே, நீங்கள் பார்த்துட்டு உங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக வெரி டேலண்டட் ஜீவா ரவி அவர்களை மேடை கழிக்கிறேன். ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கும் அப்பா ராதாரவி அப்பா அவர்களுக்கும் ஜேபி சார் அவர்களுக்கும் ரொம்ப பிடிச்ச நடிகர் அவர். இன்னைக்கு அவர் பையன் ஹீரோ. ஸோ எனக்கும் வந்து என் சன் ஹீரோன்ற ஃபீலிங்கில் தான் நான் இங்கே இருக்கேன். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவரும் ஸ்ரீதர் மாஸ்டர்லேருந்து எல்லா பெரியவங்களுக்கும் என்னுடைய வணக்கம். கிருஷ்ணா சார் அவரோட ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ வருணன் அப்படின்னு சொல்லும் போதே அதில் நிறைய வழிகள் இருக்குது. அது இயக்குனருக்கு அவருக்கு தெரியும். அந்த படம் தயாரித்து அது இன்னைக்கு வந்து அது உயிர் பெற்றிருக்கு. அது உயிர் கொடுத்த அவர் மதுரை அன்பு சார், அவருக்கு பெரிய நன்றி சொல்கிறேன். ஏன்னா அதில் நிறைய உழைப்பு இருக்குது, நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. எல்லாரும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் அவங்க பங்குக்கு எல்லாமே நல்லதாக செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் வெளியே வரணும் அப்படின்னா அன்பு சார் மாதிரி ஒருத்தர் வந்து படத்தை தேட்டருக்கு கொண்டு வரணும். ஷூட்டிங் பண்ணிடலாம், போயிடலாம், எல்லாமே பண்ணிடலாம். பட் தேட்டருக்கு வர்றது சாதாரண விஷயம் இல்லை. அது மிகப்பெரிய ஒரு கஷ்டமான விஷயமா இருக்குது இந்த காலத்தில். அதை வந்து அன்பு சார் பண்ணியிருக்காரு. இந்த வருணன் குழு சார்பாக அவருக்கு பெரிய நன்றி சார், ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா கலைஞர்களோட நிறைய இளம் கலைஞர்கள், புது கலைஞர்கள் நிறைய பேர் நீங்கள் அப்கமிங் இந்த படத்தில் இருக்காங்க. ஹரிப்ரியா, கேப்ரியலா, துஷ்யந்த் அண்ட் ஜெயோட பிரதர் தேவா சார் ஃபேமிலியும் இங்கே இருக்காங்க. ஸோ இவங்களோட திறமையெல்லாம் தியேட்டரில் பார்க்கணும் அப்படின்றதுக்கு அது வெளியே வந்தால் தான், அந்த படம் வெளியே வந்தால் தான் தெரியுமே தவிர நம்ம நடிச்சிருவோம், நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும். மக்கள் பார்த்துட்டு அங்கீகாரம் கொடுத்து அடுத்தடுத்து நம்ம பயணம் பெரிய அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்றதுக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு இந்த படத்துக்கு. அவங்க எல்லாருக்குமே நன்றி. இங்கே இருக்க பெரியவங்களோட ஸ்டேஜில் நானும் இருக்கேன். ராதாரவி அண்ணன் கூட நான் படம் பார்த்து ரசிச்சிருக்கேனே தவிர அவரோட கால் மேலே கால் போட்டு ஒரு சிகரெட்டை வாயில் வச்சுட்டு ட்ரிங்க்ஸை வச்சுட்டு ஒரு சீன் அவரோட பண்ணியிருக்கேன். அவர் என்ன சொல்வாரோ பயந்து பண்ணேன். பட் நல்லா இருக்கா சார்ன்னு கேட்டதுக்கு ஒரே ஒரு சிரிச்சு கண்டத்தில் ஒரு தட்டு தட்டினார். அதுவே எனக்கு பெரிய ஆசீர்வாதம். ரொம்ப நன்றி சார் அண்ட் தேங்க்யூ. அண்ட் ரொம்ப நேரம் எடுக்க விரும்பல. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு டைரக்டரோட வழி அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை. என் பையன் ஒரு இயக்குனர், அந்த வழி என்னன்னு தெரியும். ஸோ இன்னைக்கு அவர் வெற்றி பெற்று இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாள் எங்கள் எல்லாருக்கும். வெரி ஹாப்பி. ஊடக நண்பர்கள் இந்த படத்தை கரெக்டான இடத்துல நீ கொண்டு போய் சேர்ப்பீங்க எனக்கு தெரியும். இதில் வந்து இன்னொரு பிரதர் நிக்கில் பிரதர், அவரோட உழைப்பு சாதாரண உழைப்பு இல்லை. அவர் ஒரு படத்தில் இருக்காருன்னா அந்த படம் வெற்றி படம். அது வரைக்கும் அதில் எந்த மாற்றமே கிடையாது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. அண்ட் துஷ்யந்த், நான் அஸ்வினுக்கு எப்படி விஷ் பண்ணணும் அதே மாதிரி உங்களுக்கு விஷ் பண்ணுறேன். ஆல் தி பெஸ்ட். எல்லாரும் போற்றக்கூடிய ஒரு ஹீரோவா நீங்கள் வரணும். அண்ட் ஹரிப்ரியா டிவியில் பயங்கர பாப்புலராக இருக்காங்க எதிர்நீச்சல்லேருந்து. ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் யூ. நம்மளாம் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் கேப்ரியலா இன்னைக்கு இல்லை. அண்ட் இன்னொரு லீஜெண்ட் அவரும் கூட இருக்காரு. அவர் இன்னைக்கு ஆக்சுவலி லேட்டாக வர்றார், சரண்ராஜ் சார். அவர் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். மாணிக் பாஷா அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ வெயிட்டிங் ஃபார் ஹிம்.
தேங்க்யூ உங்கள் எல்லாருக்கும். இந்த படத்தை நீங்கள் நல்லபடியாக நல்ல இடத்துக்கு கொண்டு போங்க. வாழ்க பல்லாண்டு. தேங்க்யூ. இதுவாக the person I'm going to invite அவங்க வந்து சூப்பரான கொரியோகிராஃபிஸ்லாம் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்காங்க. ஐ லைக் டு இன்வைட் பாப்பி மாஸ்டர் டு சே ஃபியூ வேர்ட்ஸ். ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கவங்க எல்லாருக்குமே வணக்கம். இந்த படத்தை பற்றி நான் சொல்லணுன்னா, சீரியஸ்லி எல்லாருக்குமே வந்து ஒரு எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம மேலே வருவோன்றது நிறைய எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அதே மாதிரி டைரக்டர் சார் இந்த படத்தை வந்து 8 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த சாங் நான் பண்ணேன். ஆனால் இப்போ வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு அதோட ஒவ்வொரு வலியும் என்னன்றது எல்லாருக்குமே தெரியும். இங்கே இருக்கவங்க எல்லாம் டெக்னீஷியன்ஸ் ஆகட்டும் சரி, வேலை செய்கிறவங்களாகட்டும் சரி, எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ. நான் அவரை அப்போதுலேருந்து இப்போ வரைக்குமே பார்த்துட்டே இருக்கிறேன். ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்துக்கு வெளியில் கொண்டு வந்திருக்காரு. ஸோ அதனால் எல்லாருமே சப்போர்ட் பண்ணி இதை ஒரு நல்ல ஒரு வரவேற்புக்கு கொண்டு வந்து அவரை அடுத்த கேட்டகரிக்கு போகணுன்றது என்னோட விஷஸ். அந்த டீமுக்கு எல்லாரும் வேலை செஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். ஆனால் அந்த சாங் பண்ண காரணமே தினேஷ் மாஸ்டர் தான். தினேஷ் ஃபைட் மாஸ்டர் தான் என்னை கூட்டிகிட்டு வந்தார். ஸோ அதே மாதிரி அவரோட சக்ஸஸும் இந்த படத்தோட சக்ஸஸும் நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணி ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வந்து கொடுப்பீங்கன்றது எனக்கும் நம்பிக்கை இருக்குது. அண்ட் வெரி ஆல் தி பெஸ்ட் ஃபார் த டீம். தேங்க்யூ. Thank you so much. So அடுத்ததாக the antagonist villain of the film சங்கர் நாக் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் மீடியா, இந்த ஹானரபிள் பீப்புள், ஸ்டேஜில் இருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த படம் ஆக்சுவலாக ஒரு பெரிய ஜேர்னி எங்களுக்கு. நானும் டைரக்டரும் ஆக்சுவலாக ரொம்ப சைல்ட்ஹுட்லேருந்து ஃப்ரெண்ட்ஸு. ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கோம், இன்டர்நேஷ்னல் ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லாம் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கோம் அந்த டைம்லேருந்தே ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இந்த படம் ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு சொன்னார், சார் இந்த டப்பான்னு ஒரு கேரக்டர் இருக்குது, வில்லன் கேரக்டர், அது நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஜாலி அப்படின்ட்டு இருந்துச்சு உள்ளுக்குள்ளே, ஆனால் வெளியே காமிச்சிக்கல அதை. ஸோ அப்படியே ஆரம்பித்த ஜேர்னி தான். அண்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு இங்கே வரைக்கும் வந்திருக்கு. ஸோ தேங்க்யூ என்னோடய ஹோல் டீம் எல்லாருக்கும் இங்கே தேங்க்ஸ். அண்ட் எங்களுக்கு டே 1லேருந்து சப்போர்ட் அண்ட் கைடன்ஸாக இருக்கிறாரு அன்பு சார். அவர்கிட்ட போயிட்டு தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் புக்கையும் எங்கள் டைட்டிலையும் வாங்கி ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணோம் இந்த ஜேர்னியை. அண்ட் அதே மாதிரி இன்னைக்கு ஃபினிஷிங்கும் அவர் மூலியமாக தான் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் கிரேசிங் திஸ் ஈவெண்ட். அண்ட் தேங்க்யூ போபோ சசி ப்ரோ. கோலார்னு ஒரு கேங்ஸ்டர் சாங் எனக்காக டப்பா தீம் மியூசிக்லாம் போட்டிருக்காரு வில்லனுக்கு. ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ. அண்ட் ஸ்ரீதர் மாஸ்டர் எல்லாருக்கும். தினேஷ் மாஸ்டர் ஃபைட் மாஸ்டர், அவரை பற்றி ஒன்று சொல்லணும். கிளைமேக்ஸ் ஃபைட் பார்த்தீங்க எல்லாரும். அது ஒரு பெரிய வாட்டர் டேங்க் 100+ ஃபீட்டு. ஸோ அங்கே வந்துட்டு ஃபைட் கம்போஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அங்கே போய் பார்க்குறோம் கீழேருந்து மேலே, ஓஹோ இதுவா அப்படின்ட்டு. அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் மேலே போயிட்டு ஒரு 120 ஃபீட் கிரேன் ஒன்று வர வச்சுருந்தாரு. அதோட ஆர்ம் ஃபுல் எக்ஸ்டென்ஷனில் இருக்குது, 120 அடி. அவ்வளோதான், இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. கிரேன் வந்து கீழே இருக்க பொருள்லாம் மேலே ஏற்றுறதுக்கு யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். அப்புறமா மாஸ்டர் வந்து ஃபைட் கம்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு, பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த WWEல கோல்டுபர்க்னு ஒருத்தர் இருப்பார், இந்த காலர் போன் வச்சு தூக்குவார் வந்து இடிச்சு. அந்த மாதிரி ஒன்று சொன்னார், 2 பேரும் தொங்குவீங்க, அங்கே வந்து ஒரு ஃபால் எடுக்க போகிறோன்னு. என்னது ஃபாலா அப்படின்னு ஒரு ஷாக்கு தான் இருந்துச்சு. ஆனால் அது எடுக்க முடியாமல் ஆயிடுச்சு எங்களால், அன்ஃபோர்சீன் சர்க்கம்ஸ்டன்சஸ். பட் எண்ட் ஆஃப் த டே செம சப்போர்ட்டிவாக அந்த ஃபைட்டை பண்ணி கொடுத்தாரு மாஸ்டர். ரொம்ப ப்ரொடெக்டிவாக டீமோட ரோப்பு எல்லாமே பக்காவாக பண்ணிட்டாரு. தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். எனக்கு ப்ரொடியூசர் கார்த்திக், அவர் ஒரு நெவர் கிவ் அப் மேன். என்னானாலும் கடைசி வரைக்கும் இந்த படத்தை கிவ் அப் பண்ணாமல் பக்காவாக முடிச்சிட்டாரு. தேங்க்யூ. ஸோ கம்மிங் 14th இந்த படம் தியேட்டருக்கு வருது. உங்களோட சப்போர்ட் அண்ட் இது கண்டிப்பாக எங்களுக்கு தேவை. மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. கவிதா மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம் ஃபார் கம்மிங். உங்களை மென்ஷன் பண்ண வந்துட்டேன். ஆக்சுவலாக படம் பார்க்க வந்தாங்க, எங்கள் இன்விடேஷன் அக்செப்ட் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேம். படம் பார்க்க வந்தாங்க, பார்த்த உடனே அண்ட் தே ஸ்ட்ரோக் அ டீல் வித் அஸ். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஃபார் யுவர் பிரசன்ஸ் ஆல்சோ. தேங்க்யூ. The person who I'm going to invite next, அவரோட கொரியோகிராஃபிஸ்லாம் பார்த்தாலே தெரியும், ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜி வந்துடும். ஐ லைக் டு இன்வைட் ஸ்ரீதர் மாஸ்டர் அவர்கள். எல்லாருமே அந்த ஒரு வேப்பில் இருந்தாங்க. ஸோ அது க்யூட்டாக அதை ப்ராக்டிஸ் பண்ணி அவர் பண்ணது. நான் சொல்கிறது வேண்டியதில்லை, சாங் பேசும் நம்ம பேசுகிறதோட. இதோட ஆரம்பத்தில் நம்ம வேல் முருகன், வேல்
அதாவது நானும் முருகர் பக்தர், அவர்களும் வேர் முருகன் போது எனக்கு கால் வரும்போது, சார் இந்த ப்ரமோ சாங்க்கு ஒரு ப்ரமோ பண்ணார். அதுவே 36 டிஸ்ட்ரிக்ட் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் போய் அதை ஒரு கேபிளில் பண்ணி அவ்வளோ வெற்றி பண்ணார் அந்த ப்ரமோவே. அப்போது படத்தை எந்த அளவுக்கு எத்தனை போய் சேர்ப்பாருன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். அவரை பற்றி சொல்லிகிட்டே இருக்கணும். அந்த ப்ரமோவில் இவ்வளோ எஃபெக்ட் எடுக்கிறவர் இந்த ட்ரெய்லர்லேயும் இந்த படத்தை பார்க்கும்போது ஒவ்வொரு கேரக்டரும் அவங்கவுங்களும் வாழ்ந்திருக்காங்க. அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு வேல்முருகன். பார்க்கும்போதே தெரியுது. அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. இது வந்து ஒரு நம்ம ட்ரெய்லர்லேயே அந்த வெற்றி தெரியுது. நம்ம சங்கர் அந்த வில்லனாக பண்ணும்போது அந்த எமோஷன்ஸ் அவரும் சூப்பராக பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு ராதா ரவி சார், நான்லாம் 90s கிட்ஸ்ன்னு சொல்லிக்கலாம், நான்லாம் 2K கிட்ஸ் மாதிரி தான் இருப்போம். பட் ராதா ரவி சார் ஒரு ஃப்ரேமில் வந்தார்னா அது என்ன வில்லத்தனமாக இருந்தாலும், அது காமெடியாக இருக்கட்டும், அது ஒரு இது அந்த சீரியஸாக அந்த டைலாக் டெலிவரி இருக்குது பாருங்கள் சார், பயங்கரமான ஃபேன் சார், சான்ஸே இல்லை சார். அதெல்லாம் வந்து ஸ்டாண்ட் அவுட்டில் யாரும் அப்படி வந்து நிறுத்தி அதை ஒவ்வொரு ட்ராக் ஆசம் ஃபீல்டில் எல்லா ட்ராக்குமே சூப்பராக இருக்குப்பா, செம்மையாக இருக்குது. நான் இப்போ தான் எல்லாம் படம் எடுக்கிறாங்க ஏதோ ஒரு, ஆனால் கண்டென்ட் ஒரு கான்செப்டுங்க. நீங்கள் தண்ணி இப்போ எங்கள் வீட்லேயே என்னை மேலே எடுத்துனாங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை வரும். என் வீட்லேயே சொல்லுவாங்க என் ஒய்ஃப், நான் போய் மேலே எடுத்துட்டு வரணுமா. அது மாதிரி வீட்டுக்குள்ளேயே அந்த தண்ணி கேன் கனெக்ட் ஆகும்போது தண்ணி கேன் போடுறவங்க கனெக்ட், அந்த கான்செப்டுக்கே இந்த படம் வந்து பெரிய வெற்றி அடையணும்னு நான் வாழ்த்துக்கிறேன். தேங்க்யூ எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ சார். I would like to invite a very talented woman, and இங்க வந்து டிசைட் பண்ணனால நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு வந்துட்டு எஸ்பெஷலி தி டைரக்டர்ஸ்க்கு ஹாப்பினஸ் கொடுக்கும். ஆஹார்லேருந்து கவிதா அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்டேஜில் இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். பிகாஸ் ஐ திங்க் ஆஹா தமிழுக்கும் இந்த படத்துக்குமா இருக்கிற ஜேர்னி வந்து ஒரு 8-9 மந்த்ஸ்க்கு முன்னாடி நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் சங்கர் கேம் அண்ட் மெட்டஸ், அண்ட் அப்போவே அவரோட ட்ரெய்லர் ஃபர்ஸ்ட் ஒரு குட்டி ஸ்னீக் மீக் மாதிரி காட்டியிருந்தார். அது பார்த்த உடனே வி தாட் லைக் இட்ஸ் கோனா பி அ கிரேட் மூவி, மெயின்லி பிகாஸ் அது வந்து அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருந்தது பார்க்குறதுக்கு. அதனுடைய மியூசிக் ஹஸ் பிளேட் அ வைட்டல் ரோல். ஐ திங்க் அதில் நடிச்சிருக்கவங்க, அது ஓவரால் டீம், அதனுடைய ஒரு டொனாலிட்டி ஆஃப் த ஃபில்ம் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு புது ஸ்பேஸில் இருந்தது. அண்ட் ஆஹா தமிழ் எப்போவுமே வந்து எமர்ஜிங் டேலண்ட்ஸோட தொடர்ந்து யூனோ பயணம் செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம். ஐ திங்க் தமிழ்நாட்டுக்கு, தமிழ் சினிமாவுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு நினைக்கிறோம். ஏன்னா ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம்னு சொன்னோன்னே அது வந்து ஒரு தமிழ் படத்தை வளர்க்கணும் பேசுகிறோம், தமிழ் லேண்ட்ஸ்கேப்பை பெருசாக்கணும்னு பேசுகிறோம். பட் எந்த அளவுக்கு வந்து புது முயற்சிகளுக்கு நம்ம வந்து இடம் கொடுக்குறோன்றது வந்து இன்றைக்கும் ஒரு ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அண்ட் பெரிய படங்களுக்கு, பெரிய ஆக்டர்ஸ்க்கு உடனடியாக ஒரு நேஷ்னல் பிளாட்ஃபார்ம்ஸ்லேருந்து ஒரு குளோபல் யூனோ அக்ளைம் கிடச்சிருது. பட் நல்ல முயற்சிகள், சின்ன விஷயமா ஆரம்பிக்கிற விஷயங்கள் எவ்வளோ பெருசாக ஆகுன்றதுக்கான நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம். அந்த ஒரு இதில் தான் வந்து ஐ திங்க் ஃபார் திஸ் மூவி ஐ ரியலி ஃபீல் தட் யூனோ ஆஹா தமிழ் இஸ் கோயிங் டு பி அ கிரேட் சப்போர்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் அக்வயரிங் த டிஜிட்டல் ரைட்ஸ். படம் தேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடியே இந்த படத்தை வந்து அக்வயர் பண்ணியிருக்கோம். இதில் நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக ஃபீல் பண்ணுறோம். அண்ட் த டைரக்டர் ஜெயவேல், ஐ திங்க் கம் அண்ட் மேட்டர்ஸ் ஒரு டெபியூ மாதிரியே இல்லை. ஐ திங்க் ஆன் த ஹோல் படம் பார்க்கும்போது எல்லாமே வந்து புதுசாக இருக்குது. ஒரு தண்ணி கேன் போடுற ஒரு பிளாட் எடுத்து அதை இவ்வளோ அழகாக பண்ண முடியுமா அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயமா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ. ஐ ஜஸ்ட் கேம் டு யூனோ சே ஹலோ ஃபார் தெம் அண்ட் தே மேட் மீ sit in the stage, and thank you so much for that. And I think all biggies, I think Anbu Cherian sir, or let it be JP, or Radha Ravi sir, they all are there behind the movie. And இந்த மாதிரி ஒரு பெரிய டீமோட இது வளர்றது வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் for the ecosystem, Tamil ecosystem. Thank you so much for being here and supporting the emerging talents, and Aha Tamil is really proud to be a part of this movie. Thank you so much. 90s கிட்ஸ்க்கு வந்து உங்களோட மியூசிக் கண்டிப்பாக ரொம்பவே கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க. அண்ட் தேர் லைக் எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட் மியூசிக் டைரக்டர்ஸ், playback singers, and also most number of background scores பண்ணியிருக்காங்க. I'd like to invite சபேஷ் அவர்கள் to say a few words. இங்கே வந்திருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். வருணன், இந்த ட்ரெய்லர் சாங்ஸில் பார்க்கும்போது நிச்சயமாக இதில் ஏதோ நல்ல ஒரு விஷயம் இருக்குன்னு தெரியுது. ஏன்னா நிச்சயமாக
அந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எது வித்தியாசமாக இருக்கும் போல இருக்கு. இந்த புதுசான ஒரு இந்த தண்ணி கேனை வச்சு கதை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். படம் பார்த்தா நிச்சயமாக நல்லா இருக்க மாதிரி தெரியுது. நல்லா இருக்கும் கண்டிப்பாக. எங்கள் குடும்பத்துலேருந்து ஒருத்தர் மியூசிக் பண்ணியிருக்காரு, போபோ சசின்னு, என் தம்பியோட முரளியோட சன். நிச்சயமாக ஒரு கலரில் இருக்கும், அது நிச்சயமாக தெரியும். அதை பார்த்துட்டு இருந்தேன். இன்னொரு விஷயம், 2வது சாங் 3வது சாங்கு பார்க்கும்போது முரளிக்கிட்ட கேட்டேன், அந்த ஹீரோ பார்த்தா நம்ம தர்ஷன் மாதிரியே இருக்கிறான்னு. இல்லை, அது தர்ஷன் தான். அவர் என் கடைசி தம்பி பையன், அவனும் சினிமாக்குள்ளே நுழைஞ்சிருக்கான். நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் என்று வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக தி பர்சன் ஐம் கோனா இன்வைட். இவர் வந்து ஸ்மால் டைரக்டர்ஸாக இருக்கட்டும், நியூ ஃபேஸ் ஆக்டர்ஸாக இருக்கட்டும், படங்களுக்கு வந்து நிறையவே ஆதரவு கொடுத்துட்ருக்காரு. அண்ட் அவர் பேர்லேயே அன்பு இருக்குது. ஸோ அன்போடு வந்து ஐ லைக் டு இன்வைட் மிஸ்டர் அன்பு ஷெரீன் அவர்கள். இங்கே வருகை இருக்கும் சினிமா பிரபலங்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வர்ணன் படம் பார்த்துட்டேன். அண்ணா ராதாரவி அண்ணன், புது நடிகர்கள் எல்லோரும் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி உள்ள இது வீட்டில் எந்த வீட்லேயுமே வாட்டர் கேன் இல்லாத ஒரு வீடியோ இருக்காது. அதை வச்சு நம்ம ஜெயவேல் நல்ல ஒரு படம் பண்ணியிருக்காரு. நான் ஜெயவேல் வந்து எப்போவுமே என்னோடய ஆஃபீஸில் இருக்கிறாள். சரி, அவர் படம் பார்த்துட்டு இது எப்படியாச்சும் ரிலீஸ் பண்ணேன்னா, ஒரு படம் சின்ன படம் ஒரு வியாபாரம் ஆகாமல் ரிலீஸ் பண்ணுறது எவ்வளவு கஷ்டம்னு தெரியும். அதை வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த இவருடைய உழைப்பு, இவருடைய கனவு, இந்த இளைஞருடைய கனவு எல்லாம் இந்த வர்ற வெள்ளிக்கிழமை அவங்களுக்கு நினைவாகும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஏன்னா அவங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறது எவ்வளோன்னு நம்ம தயாரிப்பாளர் இருக்கும்போது ஜெயபிராஸுக்கு தெரியும். இன்றைக்கி அவர் நடிகர் ஆகிட்டார். ஏன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன படம் ரிலீஸுக்கு வாங்கின காசு இன்றைக்கி வரைக்கும் தர முடியாமல் கூப்பிட்டா வருவார். ஆனால் கஷ்டம் அவருக்கு தான் தெரியும். எவ்வளோ பெரிய படம் ரிலீஸ் பண்ணி எவ்வளோ பெரிய படம் எடுத்தவர். இன்றைக்கி உள்ள சூழ்நிலை, இன்றைக்கி உள்ள வியாபாரம், இன்றைக்கி ஓடிடிலாம் நிறைய வியாபாரம் இருக்கும்னு சொல்லி எடுத்தவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி சுத்தமாக வியாபாரமே கிடையாது. ஏன்னா பெரிய படமே அவங்க சொல்கிற டேட்டில் தான் ரிலீஸ் பண்ணுற கட்டத்துக்கு போயிட்டோம். அதனால் இந்த நேரத்தில் வந்து கார்த்தி, ஜெயவேல் இவங்கெல்லாம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். அவங்க வெற்றி பெறணும். வாழ்த்துக்கள். நன்றி. ரீசெண்ட் டைம்ஸில் வந்து எதிர்நீச்சல் சீரியல் மூலிமா நம்ம எல்லா ஹார்ட்ஸ்லையும் இடம் பிடிச்சிருக்காங்க. இட்ஸ் none other than the very beautiful ஹரிப்ரியா அவர்கள். ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. இந்த மாதிரி நான் நிறையா ப்ரெஸ் ரிலீஸ் வந்து எம்சி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த தருணத்துக்கு தான் நம்ம வாழ்க்கையில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு ஒரு தருணம் இருக்கும். எக்ஸாக்ட்லி திஸ் இஸ் த மூமெண்ட் ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார். ஏன்னா நான் சொன்ன மாதிரி நிறையா இந்த படம் பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து நிறையா எம்சி பண்ணியிருக்கேன், நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன், நிறையா சீரியல்ஸ் பண்ணிட்டேன். பட் ஒரு தடவை ப்ரெஸ் ரிலீஸ் எம்சி பண்ணும் போதும் என்னைக்கு என் படம் வரும், என்னைக்கு என் படம் வரும், என்னைக்கு என்னோட படத்தோட ப்ரெஸ் ரிலீஸ் வரும், இந்த மாதிரி நான் பல ஆண்டுகளாக கனவு கண்டதில் தவம் பண்ணியிருக்கேன். எங்கே கோயில் போனாலும் எங்கே போனாலும் அந்த ப்ரேயர்ஸ் அதில் வந்து இந்த படம் இருந்துகிட்டே இருந்திருக்கு. இட் இஸ் நாட் ஜஸ்ட் இட்ஸ் அ மேஜிக். நிஜமா திஸ் மூவி இஸ் அ மேஜிக். எனக்கு எல்லாரும் சொன்னாங்க, நீங்கள் இதை நல்லா நடிக்கிறீங்க, நீங்கள் இதை நல்லா பண்ணியிருக்கீங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த படம் தான். எனக்கு தெரிஞ்சு என்னோட பயணம் இதுக்கப்புறம் தான் தொடரப்போகுதுன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஐ வாஸ் ரியலி வெயிட்டிங் ஃபார் திஸ் மூவி ஃபார் இயர்ஸ் டுகெதர். அண்ட் ஐ ஹாவ் டு தேங்க் ஜெயவேல் சார். பிகாஸ் எனக்கு வந்து நிறைய மேனிஃபெஸ்டேஷன்ஸ் லைஃப்பில் இருந்திருக்கு. ஸோ அதில் நிறைய மேனிஃபெஸ்டேஷன்ஸ் இந்த படம் மூலியமாக எனக்கு வந்து நினைவாக்கியிருக்காரு. அவர் ரொம்ப நன்றி. பிகாஸ் எனக்கு கேபி சார் ரொம்ப பிடிக்கும். கேபி சாரோட ஒர்க் பண்ண வாய்ப்பு இல்லை. பட் அவரோட சிஷ்யனோட ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் யுவன் சார் நான்
பயங்கர யுவன் சார் ஃபேன். ஸோ அவர் வந்து என்னோட சாங் பாடியிருக்காருன்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் போபோ சார் வந்து ஆக்சுவலி வந்து 90s கிட்ஸோட பெரிய ஒரு ஆல்பம் ஹிட் கொடுத்தவர் அவர். ஸோ அவர் இந்த மூவியில் மியூசிக் பண்ணுறாரு. அந்த டியூன்ஸ்க்கு நான் டான்ஸ் ஆடுன்றது எல்லாமே வந்து பெரிய பெரிய மேனிஃபெஸ்டேஷன். அண்ட் ராதா ரவி சார் கேட்கவே வேணாம். எனக்கு அவர் சீன் அப்போ எனக்கு வந்து அவ்வளோ பயம். இவருக்கு மட்டும்தான் தெரியும். நான் சொல்லிட்டு இருந்தேன் எனக்கு பயமா இருக்கு. எனக்கு நல்ல வேளை அந்த சீன்ல டயலாக் இல்லைன்னா நான் மயக்கமே போட்டு விழுந்திருப்பேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து அவரை பார்க்குறப்போ ஒரு லெஜெண்டரி ஆக்டரோட ஃபர்ஸ்ட் ஃப்ரேம், பிகாஸ் இயர்ஸ் பேக் அதை நான் பண்ணேன். அண்ட் நிஜமாவே அவ்வளோ பயமாக இருந்தது சார். பட் யூ மேட் இட் ஸோ சிம்பிள். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் மெயினாக என்னை வந்து என்ன ரசிக்க வச்ச ஸ்ரீராம் சாருக்கு ரொம்ப 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 நன்றி. ஒரு ஃப்ரேமும் அவ்வளோ அழகாக எனக்கு வச்சுருந்தாரு. ஒரு ஃப்ரேமும் நான் வென்எவர் ஐ எம் லோ, ஐ ஜஸ்ட் இந்த மூவிலேருந்து ஏதாவது ஒரு கிளிப்பிங் இருந்தால் எடுத்து பார்ப்பேன். see how beautiful I am, I have more things to do in life அப்படின்னு அந்த ஃப்ரேம்ஸ் வந்து என்னை நிறைய தடவை வந்து ஊக்குவிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ரவி அங்கிள் அப்படிதான் நான் சொல்றேன். ஸோ அவரோட நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த படத்துலையும் ஒர்க் பண்ணும் போது இட் வாஸ் ஸோ குட். அண்ட் இதெல்லாம் தாண்டி அண்ட் சார் சொன்ன மாதிரி ஒரு பக்கம் ஷூட் போயிட்டே இருக்கிறப்போ ஒரு பக்கம் வந்து கலவரம் நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னாரு. பட் அதை தாண்டி அந்த மக்கள் இப்போ ஏதாவது ஷூட்டிங் போனால் அவங்க வந்து அவங்க வீட்டு பொண்ணு மாதிரி பார்த்துப்பாங்க. அப்போ பெருசாக எனக்கு ஃபேம் கிடையாது, நான் பெரிய ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது. பட் அவங்க வீட்டில் கூப்பிட்டு தோசை சாப்பிட்றியாம்மா, அது ஏதோ ஒரு சீன் வந்து ஸ்ரீராம் சார் வந்து திடீர்னு இதுக்கு ஒரு ரெட் கலர் சாரீ கிடைச்சா நல்லா இருக்குமேனா அப்போது என்ன பண்ணுறது அப்படி யோசிக்கும் போது ஒரு அம்மா இந்தாங்க நான் தரேன் அப்படின்ட்டு எடுத்து சாரீ கொடுத்தாங்க. ஸோ அந்த மக்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. நான் மறக்கவே மாட்டேன் அந்த ஷூட்டிங் ஸ்பாட், அந்த ஏரியா மக்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் ஜெய்வில் சார் ஃபார் திஸ். அண்ட் தேங்க்யூ அன்பு சார் ஃபார் மேக்கிங் திஸ் ஃபிலிம் சக்ஸஸ். அண்ட் தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச். a very talented actor and இன்னைக்கு வந்து ரொம்பவே ஒரு ப்ரௌடான பிரதர் கிருஷ்ணா அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். கரெக்டாக என்ன பேச தெரியல ஆக்டர். இந்த படம் வந்து ஆரம்பிக்கிறதுலேருந்து இன்னி வரைக்கும் எல்லா ஸ்டேஜஸுக்குமே ஜெயவேலும் சரி சங்கரும் சரி என்னை வந்து பார்ப்பாங்க, அண்ணனும் வந்து பார்ப்பாங்க. அண்ணா வந்து இந்த ஃபங்க்ஷன் நான் இன்றைக்கி வரலன்னா எங்கள் பின்னி இருக்காங்க, எங்கள் அம்மாவோட சிஸ்டர் உஷா அங்கே இருக்காங்க, கடை வச்சுருப்பாங்க வீட்டில். ஏன்னா எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வருவாங்க. பின்னி நான் வந்துட்டேன், எங்கள் அண்ணன் ஊரில் இல்லை, ஸோ அதனால் வர முடியல, ஸோ சாரி. இது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஆக்சுவலாக. நான் சங்கர் இருக்கான், என் தம்பி ஜேபி சாருடைய சன் துஷ்யந்த், எல்லாருமே தெரிஞ்சவங்க தான். அங்கே ஸ்ரீதர் மாஸ்டர், பாப்பி மாஸ்டர், சொல்லிக்கிட்டே போகலாம், ரவி சார். ஸோ கண்டிப்பாக இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும். எனக்கு இந்த பெரிய படம் சின்ன படம் இந்த கான்செப்ட் எனக்கு தெரியாது. ஓடுற படம் ஓடாத படம் தான் இருக்குது. ஏன்னா நல்ல கதை அப்படின்னா எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. சேனல் சார் பண்ணியிருக்காரு. ரவி அங்கிள் வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் படத்தில் வில்லன். ஸோ அவ்வளோ சீனியர் ஆக்டர், புது பையன், இவன் என்ன பண்ணிட்டு போகிறான் அப்படிலாம் யோசிக்காமல் கதை நல்லா தான் பண்ணுறாங்க. ஸோ தேங்க்யூ ரவி அங்கிள் ஃபார் சப்போர்ட்டிங் மை தம்பி. கண்டிப்பாக இந்த படம் தியேட்டரில் பாருங்கள், நல்லா இருக்குது, நான் பார்த்தேன். ஸோ ஆல் தி பெஸ்ட் கைஸ். சங்கர் ஆல் தி பெஸ்டா. தேங்க்யூ. கலைஞர் அதுக்கப்புறம் டப்பிங் சங்கத்தில் வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான ரோலில் இருக்கிற தலைவர். எஸ் சார், நீங்கள் தான் சார். வெரி பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க் அண்ட் ப்ளீஸ் சில வார்த்தைகள் பேசினார். இங்கே குடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும், முக்கியம் ஜேபியில் வந்திருக்காரு, கிருஷ்ணா வந்திருக்கான், அவங்களாம் இந்த படத்தில் வந்து ஏதோ ஒரு விதத்தில் கனெக்டட். அவங்க வந்ததும் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்னொன்று, டான்ஸ் மாஸ்டர் வரும்போது அவர்கிட்ட வரும்போதே உள்ளே வரும்போதே சொல்லிட்டேன், இந்த மாதிரி பேண்ட் சட்டை போகலாம் தான் வீட்டில் திட்டுறாங்க யார். உண்மையில் அந்தளவுக்கு இருக்கு, அவர் போட்டால் தான் அழகாக இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதன். இன்னொன்று எனக்கு என்ன பிடிச்சதுன்னா, மாஸ்டர்கிட்ட எல்லாம் அவர் படம் எடுத்தாருன்னா, அவர் படம் நடிக்கிறாருன்னா ஏதாவது ஒரு சாங்கில் வருவார், ஒரு சின்ன பிட்டாவது வருவார். அது எதுக்கு வர்றாருன்னு எனக்கு தெரியாது. டே நீ ஒழுங்காக ஆட மாட்டேடா, எப்பயாவது நீ ஆடுறதை பார்த்துக்கடான்னு அதுக்கு வராரா என்னன்னு எனக்கு தெரியாது. ரொம்ப பிரமாதமாக செய்யக்கூடிய மனிதன்.
இந்த இப்போ கிருஷ்ணன் பேசும்போது சொன்னான் ராதாகிருஷ்ணன், இவங்கெல்லாம் வந்து உண்மையில இந்த காலத்தில் இவ்வளோ வேகமாக இருக்கணுன்றதை கற்றுக்கிட்டதே இவங்ககிட்ட இருந்தான். ஏன்னா நாங்கள் எங்கே பழைய பந்தால் அப்படி வந்துக்கிட்டு போயிட்டுலாம் முடியாது. இப்போ தேவான சகோதரர்கள் இருக்காங்கன்னா நாங்கள்லாம் ஒரு செட்டு தான் இல்லை, நாங்களாம் ஒரு பெரிய செட்டு. அப்போ சொல்லிட்டு இருந்தேன் ஜெயபிரகாஷ்கிட்ட, நாங்கள் ரொம்ப நல்லவங்க இல்லை, பட் இப்போ நல்லவங்களாகிட்டோம். ஏன்னா முடியாமைன்னு ஒன்று இருக்கு பாருங்க, அது ஒன்றுமே சொல்ல முடியாது, செய்ய முடியாது. நான் எல்லாருக்கும் அட்வைஸ் தான் பண்ணுவேன். எனக்கு இவன் வந்து படம் புக் பண்ணும்போது இவனுக்காகலாம் நான் நடிக்கல, இவங்க அப்பாவுக்காக நடித்தேன். யாரோட எதுக்காக இவரெல்லாம் ஒத்துக்கிட்டாருன்னு ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு இருந்தாங்க. நான் இவங்க அப்பாவுக்காக ஒத்துக்கிட்டேன். அவர் பேர் என்னன்னா கருணாநிதின்னு பேர். எனக்கு ரொம்ப பிடிச்ச பேர் தான். என் பரவாயில்ல, நான் வரேன். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இவன் எடுத்தான் அன்பண்ணன் தான் பேக் பண்ணுறாரு சார்னு சொல்லிட்டு இவன் அவரை பார்க்கறதுக்கே 4 வருஷம் ஆச்சு. நான் டெய்லி போவேன், அவர் வீட்டு தாண்டி தான் போவேன் எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு. அப்போது பார்க்கும்போது கருணாநிதி நின்று பார்ப்பேன். கருணாநிதி நின்று பார்த்தாலே அன்பு இருக்காருன்னு அர்த்தம். நல்ல எதையுமே அதிகமாக யூஸ் பண்ணிக்க மாட்டார் இவங்க அப்பா. அது மாதிரி இப்போ எனக்கு ப்ரொடியூசர்னு அறிமுகப்படுத்தினாங்க. நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அன்பு சார் தான் எடுக்கிறாருன்னு பார்த்தா இவன் ஒரு ப்ரொடியூசர் இருக்கான். அதில் இப்படி எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை வந்து பெரிய வெற்றி படமாக, ஏன்னா ஹீரோவாக பண்ணுறவன் வந்து ஜெயபிஎன் பையன் ஜெயபிரகாஷ்ன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் அவன் பையன் தெரிஞ்ச உடனே எனக்கு ரொம்ப உண்மையான ஒரு புலங்காகிதம். இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேருமே இந்த படம் நல்லா ஓடணும்னு சொன்னாங்க. இப்போ கூட சகோதரர் நான் வில்லன் செஞ்சுட்டேன் இதில் அப்படின்னு சொல்லி என்னை பற்றி ஏதோ சொன்னார். அப்போ பேசும்போது நோ சான்ஸ் ராதாரவின்னு இப்படி சொல்லாதீயான்னு சொல்லியிருக்கேன். பல மில்டன் கிட்ட அப்படி தான் சொன்னேன். மேடையில் உட்காந்துட்டு என்னை பெருமையாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு இவரோட நடிப்பு நோ சான்ஸ்ன்னு சொன்னான். அதுலேருந்து சான்ஸே இல்லாமல் போயிடுச்சு. ஏன்டா நோ சான்ஸ்ன்னு சொல்கிற, சான்ஸ் இதுக்குன்னு சொல்லுடா. ஏன்னா இப்போ உருட்டுறது ரொம்ப நமக்குலாம், எனக்கு வெறும் கேமரா முன்னாடி தான் நடிக்க தெரியும், பின்னாடிலாம் நடிக்கவே தெரியாது. எனக்கு கேமரா முன்னாடி நல்லா நடிப்பேன். இந்த நிக்கில் கேட்டு பாருங்க, அவன் சொல்லுவான், அவன் வந்து உலகமாக நடிக்காம நிக்கில். அவன் பார்த்தோன்னு சார் அண்ணா பாடுறான், அவனை பார்த்தோன்னு அவன் எல்லாருக்குமே அதான் சொல்லிக்கிட்டே வரான் உள்ள. அவங்க குடும்பம் நம்ம ரொம்ப நெருக்கமான குடும்பம். இவங்களை பற்றி இப்போ பேரை விட்டுருந்தேன்னு வச்சுக்கோங்க, பற்றியா என் பேரை விட்டார் பாருங்க, கொஞ்சம் மனிதர்கள் தானே நம்ம அப்படி நினைப்பாங்க. இதை நான் யார்கிட்ட கற்றுக்கிட்டேன்னா, காலத்தில் ஒரு கலைஞருக்கு பேர் தான் கற்றுக்கிட்டேன் இந்த விஷயத்த. அவர் பேர் விட்டுருவார் சில டைமில், எல்லாரையும் பற்றி சொல்லுவார். இப்போ என் பேரை சொல்லிட்டு வச்சுக்கோங்க, எனக்கு கோவம் வருமா வராதா அப்படி யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். உடனே சொல்லுவார், தம்பி ராதாரவி கூறியது போல். என்னடா நான் சொன்னேன் இவர்கிட்ட, நம்ம இருக்கிறோன்றது பேரை சொல்லுவார், அதில் குத்துவார். அதெல்லாம் அவர்கிட்ட கற்றுக்கிட்டது தான். அதாவது நல்ல விஷயங்கள் மட்டும் அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். இன்னொன்று என்னென்னு எனக்கு ரொம்ப பிடிச்ச குரூப் என்னென்னா, தேவானனை இப்போ தான் பார்த்தேன். அப்போ சொன்னார், அப்போ இதில் பார்க்கும்போது சொன்னார், ஒரு ஷோ முடிச்சுட்டு வந்தேன், நீங்கள் எங்கேப்பா முடிச்சுட்டு வந்தீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு தேவானனை. அவர் போடுறதும் மியூசிக் தான். இன்னொரு சகோதரர் நல்லா போடுறாங்க, பட் நின்று வாங்கிறதுக்குள்ள போதும்னு ஆகிடுது. பி வாசு என் படத்துக்கு சொன்னார், இது நம்ம பூமி தான், நான் எடுக்கிறேன், எப்போ நீ இருந்து அந்த பாட்டை வாங்கிட்டு வந்துருன்னு சொல்லிட்டு போயிட்டார் இவர். நான் போய் இந்த பாட்டு, எனக்கு பாட்டுக்கு சம்மந்தமே இல்லை, ப்ரொடியூசர் தான், பட் சம்மந்தம் இல்லை. அப்போ ஒரு பாட்டை போட்டு கொடுத்தாங்க, கொடுத்துட்டு போய் எடுத்து போய் போட்டேன். அப்போ அவர் மியூசிக் டைரக்டரே சொன்னார், இது ரொம்ப
கொஞ்சம் ஒரு பழைய டியூன்லேருந்து எடுத்துட்டா நீ அவசரப்படுறிய அதுக்காக செஞ்சேன். பழசாக இருக்கலாண்ணே, ரொம்ப ஊசி போய் கிடக்குது என்ன, இழுத்த நூல் வருதுன்னு சொல்லிட்டேன். ரொம்ப பிரமாதமாக சொல்கிறான் யார் ராதாரவி, கேளுங்க ஏன்னு சொல்லிட்டு எல்லாருக்கையும் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்னா, உண்மைக்கு பயம் வரவே கூடாது. உண்மைக்கு மட்டும் பயம் வரவே கூடாது. எங்கே இருந்தாலும் துணிச்சலாக சொல்லணும். இப்போ கூட நான் கேட்டேன், அவன் பேர் என்ன கன்னடத்தாள், சரண்ராஜ், அவங்க ஏன் வரலன்னு கேட்டேன். அவங்க கூப்பிட்டாங்களா என்னன்னு தெரியல. அவன் நல்லவன் தானே, வருவானே, ஏன் வர மாட்டான்? ஏன்னா வரணும் எல்லாருமே ப்ரொமோஷனுக்கு. ஒருவேளை இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் வந்தால் பெரிய ஹெல்ப்பாக இருக்கும், படம் ஓடுறதுக்கு பெரிய உதவியாக இருக்கும். ஏன்னா இதுவும் ஆடட் அட்ராக்ஷன் தான். இந்த ஃபங்க்ஷன் வைக்கிறாங்களே, இதெல்லாம் வந்து ஒரு ஆடட் அட்ராக்ஷன் ஃபார் அ ஃபில்ம். ஏன்னா வேற உண்மை செய்ய சொல்லி என்னை வந்து டான்ஸ் ஆடுங்கன்னு சொல்லலை, வந்து நின்று பேசிட்டு போங்கன்னு நம்மளால் எது முடியுமோ அது தெரிஞ்சுதான் சொல்கிறாங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் யூடியூபர்ஸ் எல்லாம் இருக்கீங்க, பத்திரிகையாளர்கள் சில பேர் இருக்காங்க, எல்லாருமே நல்லதாக போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. சில டைமில் அப்படி கொஞ்சம் ஒரு பொடி வைப்பாங்க. உங்களுக்குலாம் ஏன் சொல்கிறேன்னா, இந்த படம் ஓடுறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு ஒருத்தர் கேட்டுக்கிட்டு இருந்தார். நான் அப்போ நினச்சிக்கிட்டேன், அவங்கள போய் கேட்டால் அவங்க என்ன செய்ய முடியும், நம்ம நல்ல படமாக எடுக்கணும். பட் இந்த படம் நல்லா இருக்கும்னு ஏன் சொல்கிறேன், நான் ஒன்றும் படம்லாம் பார்க்கல. ஏன் நல்லா இருக்குன்னு சொன்னால், தண்ணி பஞ்சம் நம்ம ஊரில் ஹெவியாக இருக்கு, பயங்கரமாக இருக்கு. அதை வச்சு கதை பண்ணியிருக்காங்கன்னும் போது டெஃபினட்டாக இந்த வெற்றி வந்து தண்ணியில் எழுதிய வார்த்தை மாதிரி இருக்கக்கூடாது, கல்வெட்டாக இருக்க வேண்டும். இந்த படம் நம்ம ஊருக்கு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு கல்வெட்டாக நிச்சயமாக இருக்கும். அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. உனக்கு சொல்கிறேன், டைரக்டருக்கு சொல்கிறேன், என்னென்ன படம் வந்து 5 நாள் தானே ஓடிச்சு, 10 நாள் தானே ஓடிச்சு, அப்புறம் தேட்டர் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் அப்படி தாண்டா. இப்போல்லாம் வந்து வெற்றிகரமான 2வது நாள் போடுறாங்க. உனது 5 நாள் ஓடிடுது, அதை சொல்லு. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நான் கூட கடைசி தோட்டான்னு ஒரு படம் நடித்தேன். அந்த ரிலீஸ்லேயே பெஸ்ட் பிக்சருங்க இதுன்னு சொன்னாங்க. அப்போ ஒரு 3 நாள் படம் சேர்ந்தாப்புல ரிலீஸ் ஆச்சு. அப்பாடா, பெஸ்ட் பிக்சர் எப்படி ஒரு 25 நாள் ஓடும். பார்த்தா 8 தேட்டர்லேருந்து எடுத்துட்டாங்க, தேட்டர் கிடைக்கல. அதெல்லாம் சொல்லான்னு பார்த்தேன், அன்பு போயிட்டாப்புல, அன்புகிட்ட சொல்லான்னு பார்த்தேன், நீ வேறு ஏதாவது செலவு பண்ணுறதோட இங்கே ஒரு 3 தேட்டர் கட்டி விடியான்னு. ஏன்னா வெல்லிங்டன் போயிடுச்சு, கெய்டி போயிடுச்சு, லிபர்ட்டி போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு, ஆனந்த் போயிடுச்சு. எது நல்ல தேட்டர் நாங்களாம் போய் படம் பார்ப்போம். அந்த படம்லாம் அந்த தேட்டருக்கெல்லாம் காணான்னு ஒன்றும் ஆச்சரியமாக இருக்குது. நல்லவேளை சத்தியம் தேட்டரில் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்புறம் இந்த பக்கம் புதுசாக கட்டுறாங்க. அதனால் நான் அன்புகிட்ட சொல்லலான்னு பார்த்தேன், இப்போ ஒரு தேட்டர் 2 தேட்டர் கட்டி விடுப்பா சிட்டிக்குள்ளே. ஏன்னா 7-8 தேட்டர் போயிடுச்சு. ஏன்னா எங்கள் பொழப்பே நடிப்பு தானே, அதனால சொல்கிறேன். எங்கள் படம் வரணும், ரிலீஸ் ஆகணும், அந்த சுயநலத்தில் தான் சொல்கிறேன். எனக்கு வெறும் தான் சொன்னேன், நடிக்க தெரியும், கேமரா முன்னாடி மட்டும்தான் நடிக்க தெரியும், பின்னரில் நான் நடிக்கிறது கிடையாது. நம்ம சொல்கிறதெல்லாம் உண்மையான வார்த்தை தான். இந்த இது கூட செப்பிட்டி தியாகராஜன் ஹால் கூட டைரக்டர் வந்து சொன்னான், இங்கே தானே பண்ணுறோம், சுற்றி கித்தி இங்கேயே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா ஏன்டா அங்கே பண்ணுறீங்க கேட்டேன். ஏன்னா இப்போ நாளைக்கு திருப்பி இன்னொரு கேசட் வெளியிட்டு விழாக்கு வரணும், அதில் வேறு நான் நடித்து தொலைஞ்சிருக்கேன். எனக்கு உண்மையிலேயே இளைஞர்களுக்கு இடம் கொடுப்போம், நம்ம சொல்லவே தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக தள்ளி விட்டுருவாங்க போல இருக்கு நம்மளை. அவ்வளோ பேர் இது இப்போ வந்தவன் பேர் வில்லன் செய்கிறேன்னு சொல்லிட்டான். இப்போ நமக்கு ஒரு சின்ன கிரேடு கொடுத்துருக்காங்க, அது அவனுக்கு தெரியல. முதல்லலாம் நானே தான் நேராக போய் பொண்ணை தூக்கிக்கிட்டோ குடும்பத்தை கெடுத்துக்கிட்டோ ஏதோ இருப்பேன். இப்போ அது கிடையாது, ஆர்டர் பண்ணுறது தான். போய் அவங்களெல்லாம் போய் கெடு, போய் இந்த குடும்பத்தை கெடு, வெறும் ஆர்டர் பண்ணுறதோடு விட்டாங்க. ஏன்னா இவர் வச்சு கூப்பிட்டு போய் ஓடணும் வரணும் எல்லாம் வேணாண்டா, உட்கார சொல்லுன்னு சொல்கிறான். அதுக்குன்னு வச்சுருக்கான் ஆளுங்களை இப்போ கெடுக்கிறதுக்குன்னு. ஆனால் நான் உண்மையை சொல்கிறேன், கெடுக்கிறதுக்குன்னு நீ நினைக்காது. தமிழ்நாட்டு மக்கள் மாதிரி அறிவாளிங்க யாருமே கிடையாது. நானும் விஜயகாந்தும் அலைவோசைன்னு ஒரு படம், அதில் மேட்டுப்பாளையத்தில் எடுத்துகிட்டு இருந்தோம். இந்த கல்லர் ஸ்டேஷன் அண்டை போய் எடுத்த காட்டுக்குள்ளே போய் கூட்டம் வரக்கூடாதுன்னு ஃபைட் எடுத்துக்கிட்டு இருந்தோம்.
அங்கே ஒரு 6 பொம்பளைங்க வந்துருச்சு படம் பார்க்க, அந்த ஷூட்டிங் பார்க்க. வந்து விஜயகாந்த் பக்கத்தில் உட்காந்துட்டு, தம்பி நீங்கள் ராதாரவியில் நம்பாதீங்க தம்பி. பக்கத்தில் ஒரு சிகரெட் பிடிச்சிக்கிட்டே இருந்தேன். ஏம்மா நான் தான்மா ராதாரவி. அது தெரியும் தம்பி, நீ தானே. தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுதுன்னா அப்போ நான் நினச்சேன் நம்ம கேரக்டர் சக்ஸஸ் ஆகும். அப்பாடா பயப்படுறாங்களே அந்த அளவுக்கு. ஏன்னா பிஎஸ் வீரப்பண்ணனை பற்றி சொல்லியிருக்காங்க, நம்பியார் சாமியை பற்றி சொல்லியிருக்காங்க, எங்கள் அப்பாவெல்லாம் பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. பட் நம்மளை பற்றி இப்படி நேரம் சொல்லும் போது எனக்கு பெரிய சந்தோஷம். மேக்கப்ன்றது நானும் கொஞ்சம் யோசித்து செய்வேன். டைரக்டர் தப்பாக எடுத்துக்கூடாது. அமரன் படத்துக்கு இப்படி தான் இந்த முடியை ஷார்ட் ஆக்கி ப்ளீச் பண்ணேன், வெள்ளை ஆகணும்னு. ப்ளீச் பண்ணி இந்த கண்ணு ரெப்பையே கிழிஞ்சு போச்சு. அப்போ அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் மாட்டிட்டு பல்லெல்லாம் போட்டுட்டு அப்படியே வந்தேன் காரில். ஹார்பருக்கு போகணும், 12வது நம்பர் கேட்டு தான் உள்ள. அது போகிறதுக்கு முன்னாடி போலீஸ் நிறுத்தி தூர்தர்ஷன் வழியே சுற்றி போங்கன்னு சொல்லிட்டான். அப்போ என்ன பார்த்து சொன்னான், டே சேட்டே சுற்றிப்போ. அப்போ நான் சொன்னேன், வெற்றி ஆகிட்டோம்டா. ஏன்னா அவன் என்னை பார்த்து டே சேட்டுன்னு சொல்கிறான். சாதாரணமாக பார்த்துருந்தா சொல்ல மாட்டான். இது எதுக்காக சொல்கிறேன்னா, படத்தில் நடித்து பேர் கிடைக்கும்ன்றது ஒன்று இருக்கட்டும். இப்போ படங்கள் வந்து பெருசாக நிறைய படம் வந்துக்கிட்டே இருக்கு. 200 படம் நின்னாலும் தப்பு சொல்கிறாங்க, 200 படம் வந்தாலும் நான் தப்பு சொல்கிறேன். கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கு, ரெடியாக இருக்காங்க. சுட சுட சீட்டு சூடு அப்படியே இருக்கு, படம் மட்டும் வந்துக்கிட்டே இருக்கு. அது கொஞ்சம் அடங்கணும் இல்லை? அதுக்காக சொல்கிறேன், நீங்கள் இதெல்லாம் பற்றி ஒரி பண்ணாமல் இந்த படத்தை எடுங்க விடுங்க. வெற்றி ஆகணும் எல்லாருக்கும். எனக்கு கூட ஆசை தான், 100 நாள் ஓடினா எனக்கு பெருமையாக இருக்கும். நிறைய படம் ஓடணும், இவனுக்கு நிறைய படம் வரணும். இந்த டைரக்டர், இந்த டீமுக்கு நல்ல டீம் வந்து யங்ஸ்டர்ஸ் டீம். இந்த கேமராமேனை காமிச்சாங்க, இப்போ தான் பார்த்தேன் நான் அவர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். இருக்கிறதுலேயே ஒன்று ஒரு ஒர்ஸ்ட்டு கேமராமேன் தான், ஒர்ஸ்ட்டு கேமராமேன். அவருக்கு பர்ஃபெக்டாகி வர வரைக்கும் விட மாட்டான் இருந்தால். சாவடிச்சிட்டான் என்னெல்லாம் என்கிட்ட பேசுறதுக்கே யோசிப்பாங்க. இவன் வந்து கேமராமேனை தட்டி விட்டுருவான். கேமராமேன் வந்து சார் இங்கே நிற்கணும் சார், இப்படி திரும்பணும் சார்னா சொல்லுவார். என்ன இது இளவா போச்சு இது, யார் அவனை கேமராமேனை போட்டது? ஷார்ட் எடுத்து ஓகே சொல்ல வேண்டியது தானே. நமக்கு ஒரு ஏஜுக்கு மேலே போனோம்னா நின்று நடிச்சுக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் யோசிக்கிறோம். பட் படம் வந்துகிட்டு இருக்கும்போது இதில் கூட பாருங்க, மேக்கப்லாம் போடல, சும்மா சொந்த முடியோடு அவர் வந்தாருங்க. அதில் பெருமைக்காக இல்லை, விக்கு வைக்கிறதுக்கெல்லாம் டைம் ஆகும். நீ வேறு இது போதும். இந்த படம் எடுத்து எவ்வளோ வருஷம் ஆச்சுன்னா 4 வருஷம் ஆச்சு இல்லை? அதனால் நீ ஒன்றும் கவலைப்படாத. 12-13 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆன படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிடுச்சு. 12-13க்கே அப்படின்னா நீ 4 தானடா ஆகுது. இப்போ ஜனங்களுக்கு அதான் டேஸ்ட் போல இருக்கு. பழைய படமாக கொண்டாந்து விடணும், அப்போ நல்ல படம் எடுத்துகிட்டு போகணும்னு அர்த்தம். இப்போ எடுக்க மாட்டோம்னு அர்த்தம். இப்போ எடுக்கிறாங்க படம்லாம் நிறைய வருது. என்ன அவன் பேரையும் ஹீரோயின் பேரை தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள போதும்னு ஆயிடுது எனக்கு. மற்றவங்களை பற்றி சொல்லலை. ஏன்னா நான் எல்லாரோடையும் பேரை சொல்லி பேர் இருக்கிறதே அடையாளத்துக்கு தானே. அந்த பேர் இல்லாமல் சொல்வது எனக்கு அவ்வளோ ஒத்து வராது. அதனால் இந்த படம் வந்து, இந்த படத்தில் கூட வீட்டில் கூட கேட்குறாங்க, என்ன படத்துக்கு போகிறீங்க? கேசட் வெளியிட்டுருக்காங்க. படம் பேர் தெரில, என்ன படம்னா அவன் டைரக்டர் பேர் தெரியுது, எல்லாரும் பேரும் தெரியும், படம் பேர் தெரியல. அப்புறம் இங்கே தான் வந்து பார்த்தா வருணன் போட்டுக்குள்ள. வருணன்னா ஏதோ தண்ணி சம்மந்தமாகவோ இல்லை மழை சம்மந்தமாகவோ இருக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு அவ்வளோ தூரம் தமிழ் தெரியாது, அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ கிளியராக இதை யோசிக்கிறதுக்குள்ள காரில் போகும்போது நாங்கள்லாம் டைட்டில் வச்சுருப்போம். அப்போல்லாம் வந்து காரில் அப்படி போகும்போது பாஸ் ஆகும்போது படிச்சிடுவோம் டைட்டில். இப்போ அப்படி இல்லை, போய் அடுத்த தெருவில் போய் நின்று படித்து யோசிக்க வேண்டியது, இதாண்டா டைட்டிலாக இருக்கும்னு. இப்போ நிறைய வந்துருச்சு டைட்டில்லாம். திருப்பி இப்போ அமரன் வந்ததே, அதே மாதிரி வருத்தமில்லா வாலிபர் சங்கம் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. அதெல்லாம் கொஞ்சம் நல்ல டைட்டில் போல இருக்கு. ஆனால் நீங்கள் எதுவுமே இல்லாமல் வருணன்னு பேர் வச்சு, இது வாயில் நுழையில நின்று படிப்பான் பாரு, வருணன் வருணன். இதை படித்தா அந்த படம் ஓடும். ஏன்னா அதுக்கு தான் இவங்க டைட்டில் இப்படி வைக்கிறாங்களான்னு தெரியல எனக்கு. கொஞ்சம் நேரம் நின்று பார்க்கறதுக்காக இருக்கட்டும், சும்மா விட்டோம்னா போயிடுவாங்க ஜனங்க. நல்ல ஒரு பிரமாதமான படம்.
அந்த குழந்தை சொல்லிச்சு, நீங்கள் ஒரு ராதாரவியோட நின்று செய்யறதுக்கு பயமா, ஏமா இப்படி சொல்லி சொல்லி ஒதுக்கிடுறீங்க, நான் உன்னை ஏதாவது தொட்டு பார்த்தனா, தொடக்கூட இல்லை. நான் உன்னை என்ன செஞ்சேன், படமும் பார்த்தேன், நடிப்புக்காக பார்த்துருப்பேன். இப்படிலாம் நீங்கள் சொல்லி இல்லி கடைசியில் இல்லை சார் ராதாரவி போடலாம், இவங்க பயப்படுறாங்க சார் நடிக்கிறதுக்கு சொன்னால் என் பொழப்பு போயிடும். அதனால் இனிமேல் சொல்லுங்கள், ஃப்ரெண்ட்லியாக அவரோட இருப்போம், நல்லா பேசுவார் அப்படின்னு ஏதாவது சொல்லுங்கள். சொன்னதானே என்னை போடுவாங்கல்ல, இல்லைன்னா போட மாட்டேன் என்று சொல்லி எனக்கு இப்படி ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்து டைரக்டர், ப்ரொடியூசர் எல்லாருக்கும் அன்பன் சேர்த்து எல்லாரையும் சொல்கிறேன். எல்லாருக்கும் என்னுடைய பத்திரிகையாளர் நண்பர்கள், இந்த இடத்தை அளித்திருக்கும் நிர்வாகத்திற்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றியையும் என் குடும்பத்தின் சார்பாக நன்றியை சொல்லி, அடுத்த முறை படம் எடுக்கும்போது மேக்சிமம் நீங்கள் எப்படி டப் பண்ணுறீங்க படத்தை, மற்ற லாங்குவேஜிலும் டப் பண்ண தானே போகிறோம், அதுக்கே முதல்ல வந்தவுடனே டப்பிங் ஆர்டிஸ்ட்டை ஏன் கூப்பிட்றீங்க? சில பேர் நடிக்க வச்சுருக்காங்க, அவங்க எல்லாமே டப் பண்ணுறாங்க, அவங்களே பேச சொல்லுங்க என்று சொல்லி எனக்கு இவ்வளோதான் அறிவுரை. இன்னொன்று, இளைஞர்கள் தயவுசெய்து தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள், கடைசி வரைக்கும் கூட வச்சு காப்பாற்றுங்க, அவங்கள மட்டும் விட்டுறாதீங்க. தாய் தந்தையரை வணங்கி கொண்டிருந்தால் அதுவே ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்று கூறி எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி நன்றி நன்றி. படத்தோட ஹீரோயின் கேப்ரியலா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன், பேச அழைக்கிறேன். ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப சாரி, நான் இப்போ தான் வந்தேன். ராதாரவி சாருக்கும் சாரி, எல்லாருக்கும் மேடையில் இருக்க எல்லாருக்கும் ரொம்ப சாரி. என்னால் ஆக்சுவலி வர முடியல, பட் கண்டிப்பாக ஜெயவி முருகன் சாருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காகவே வந்தேன் இன்னைக்கு நான். ஃபர்ஸ்ட் அப்பாலஜிஸ். அண்ட் எல்லாருக்கும் வணக்கம், பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாருக்கும். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ரீ-ரிலீஸ் ஈவெண்ட். ஸோ நர்வஸாக இருக்கேன். ராதாரவி சார் பக்கத்தில் வர உட்கார வச்சுட்டாங்க. ஸோ ஐ ஹாவ் அ ஸ்மால் இல்லை, ரொம்ப ஸ்வீட்டாக தான் பேசினாரு, ஆனால் எனக்கு பயம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வர்ணன் பற்றி சொல்லணும்னா, ரியல் லைஃப்பில் நடக்கிற விஷயங்கள் வச்சு எந்த ஒரு தேவையில்லாத ட்ராமாவும் இல்லாமல் ஜெயவே முருகன் சார் வந்து ரொம்ப அழகாக அந்த ஃபிலிம் எடுத்திருக்காரு. அண்ட் இந்த மாதிரி யதார்த்தமான கதையுள்ள படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி சார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனக்கு 2 பாட்டு வேறு கொடுத்துருக்கீங்க. அதில் வந்து பாப்பி மாஸ்டரும் ஸ்ரீதர் மாஸ்டர் எனக்கு கொரியோகிராஃப் பண்ணதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி. அண்ட் என்னோட கேரக்டர் பேர் வந்து சிட்டு. அண்ட் ஸ்ரீராம் சார் வந்து ரொம்ப அழகாக ஒவ்வொரு ஃப்ரேமும் பார்த்து பார்த்து எங்களை அழகாக எடுத்தார், அதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் ஸோ தண்ணி எவ்வளோ முக்கியம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆனால் தெரிஞ்சுக்காத மாதிரியே நம்ம நடந்துக்கிறோம். பட் வர்ணன் மூலயமா நமக்கு தண்ணியோட இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பாக தெரிய வரும். அண்ட் எந்த ஒரு ட்ராகும் இல்லாமல் ரொம்ப என்டர்டெய்னிங்காக வந்து சார் சொல்லியிருப்பார். ஸோ அண்ட் ஆமாம், இந்த மாதிரி ஒரு டீமோட ஒர்க் பண்ணதில் எனக்கு ஒன்றே ஒன்று தான் கற்றுக்கிட்டேன், நெவர் டு கிவ் அப். பிகாஸ் இவ்வளோ வருஷம் ஆயும் ஐ டோன்ட் திங்க் எனி ஒன் எவர் கேவ் அப். அண்ட் அதனால தான் இங்கே வந்து இருக்கோம். அண்ட் அந்த ஒரு விஷயம் நான் ரொம்ப 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 தெளிவாக கற்றுக்கிட்டேன். அண்ட் ஸோ நீங்கள் எல்லோரும் வந்து கண்டிப்பாக தியேட்டரில் போய் வர்ணனை பார்க்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் இருக்க நாங்கள் எல்லாரும் சரி, பேக் ஸ்டேஜில் இருக்கவங்க எல்லாரும் சரி, எங்களை மாதிரி நியூ டேலண்ட்ஸும் வந்து எங்களுக்கு அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், சாருக்கும் அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். March 14th, World Water Day. It's very important to us. Please go and watch the film. Thank you. Success, Gabby. So அடுத்தபடியாக குணசேகரன் நாயனோட very talented son, and this is also his debut film as the lead of the film. I'd like to invite Dushyant to say a few words. எல்லாருக்கும் வணக்கம். சின்ஸ் ஈசன், கருடன், நிறங்கள் 3, இப்போ வர்ணன் வருது. ஃபர்ஸ்ட் டைம் நான் லீடாக ஒரு படம் பண்ணியிருக்கேன். நாங்கள் லாஸ்ட் டே ஷூட் தான் எனக்கு எப்போவுமே எனக்கு ஞாபகம் இருக்குது. It was the most challenging day, 3 days or 4 days of work that we had. எனக்கு ஒரு ஃபியர் இருக்குது. எனக்கு ஆக்சுவலாக இந்த படம் பண்ணும்போதே 2 ஃபியர் நான் தாண்டி வந்திருக்கேன். ஒன்று டான்ஸ் ஆடணும்னு சொல்லி ஸ்ரீதர் மாஸ்டர் அதை உடச்சிட்டார் எனக்கு எப்படியோ. another one is ஹைட்டு பார்த்து எனக்கு ரொம்ப பயம். கிளைமேக்ஸ் ஃபைட்டில் வந்து நம்ம ஒரு 100 feet டேங்க் மேலே ஒரு
ஆக்ஷன் சீக்வன்ஸ் எடுக்க போகிறோன்னு சொன்ன உடனே எனக்கு கையெல்லாம் நடுங்கிருச்சு. சரி எப்படி பண்ண போகிறோம், அந்த ஸ்டேர் கேஸே ஒரு மாதிரியா இருக்கும், சுற்றிப்போம் அந்த டேங்க் மேலே, கீழே பார்க்காம மேலே போயிட்டுருப்பேன் நான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தினேஷ் மாஸ்டருக்கு ஒரு பெரிய நன்றி. ஏன்னா இஃப் ஹீ டென்ட் கிவ் மீ தட் கான்ஃபிடன்ஸ் தட் வி குட் ஷூட் திஸ் சீன், கண்டிப்பாக நான் பண்ணியிருக்க முடியாது. தினேஷ் மாஸ்டர் அண்ட் ஆல் இஸ் அசிஸ்டன்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கீப்பிங் அஸ் சேஃப் அண்ட் ஷூட்டிங் தட் சீன் கம்ப்ளீட்லி வித் நோ injuries ever. Thank you master once again. This movie is 4 years of hard work நாங்கள் போட்டிருக்கோம் அந்த படத்தில். கண்டிப்பாக நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. I hope you guys enjoyed it as much as I enjoyed making this film with Jayvel sir. Please do support the film, and I'm glad that I had to work with such amazing artists like Radha Ravi sir, Sarun Raj sir, Gabriella, Haripriya, Id bro, and we had one very good help. நம்ம இந்த படம் ஷூட் பண்ணும்போது ராயபுரத்தில் ஒரு பையன் தான் அஸ்வின்னு சொல்லி, ஸோ அவனுக்கும் ஒரு பெரிய நன்றி. பிகாஸ் அவன் ரொம்ப ஹெல்ப் பண்ணான் அந்த ஏரியாவில் இருந்து. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ப்ளீஸ் சப்போர்ட் த மூவி. March 14th தியேட்டர்ஸில் வருது. சப்போர்ட் ஆர்டிஸ்ட் லைக் அஸ். தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன். அப்படியாக வெரி டேலண்டட் மியூசிக் டைரக்டர் இந்த படத்துலையும் வந்துட்டு சூப்பர்பான சாங்ஸ் கொடுத்துருக்காரு. போபோ சசி அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி அப்பாலாம் இருந்தால் எனக்கு பேச்சே வராது ஃபஸ்ட்டு. சரி, ஓகே. வருணன் இந்த படத்தில் வந்து எனக்கு முதல் தேங்க் பண்ணோன்னா யாக்கை ஃபிலிம்ஸ் கார்த்திக் ப்ரோ, எங்கள் எல்லார் மேலேயும் ஒரு நம்பிக்கை வச்சு ஃபஸ்ட்டு இந்த வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப நன்றி ப்ரோ. அடுத்து ஜெயவேல் ப்ரோ. ஜெயவேல் வந்து இந்த கதை பண்ணுறதுக்கு முன்னாடியே அவர் என்ன ஒரு 2-3 கதை சொல்லியிருக்காரு. எனக்கு என்னென்னா இவர்கிட்ட என்ன நம்பி இவரோட முதல் படத்தில் என்ன மியூசிக் டைரக்டராக போகணும்னு நினச்சாரு. ஸோ அந்த நம்பிக்கை நான் காப்பாற்றிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் நல்லா வந்திருக்கு. சாங்ஸ் 5 சாங்ஸ் இருக்குது, எல்லாமே ஒரு வெரைட்டியாக தான் வந்திருக்கு. அதில் ஒரு 2 சாங் நான் குறிப்பாக சொல்லணுன்னா யுவன் சார் பாடியிருக்காரு ஒரு சாங்கு. அவருக்கு இந்த நேரத்தில் நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். அப்புறம் ஜிவி சாரும் சைந்தவி மேம் ஒரு சாங் பாடியிருக்காங்க, அதுவும் ரொம்ப நல்ல மெலடி சாங், ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படத்தில் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லணுன்னா கேமராமேன் ஸ்ரீராம் சார் ஒர்க் பண்ணியிருப்பார். ஸோ இதில் ஒரு 5 நிமிஷம் ஒரு சிங்கிள் ஷாட் ஒன்று இருக்குது. அதில் வந்து எனக்கு ரீ ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன் நான். கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் பண்ணேன் அந்த ஒரு சீக்வன்ஸு. ஸோ டைரக்டர் வந்து ரொம்ப டம்மால் டிம்மெல்லாம் எனக்கு வேண்டாம், கொஞ்சம் இது சீனோட கொஞ்சம் கரெக்டாக சிங்க் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நானும் ஒரு 3 days ஒர்க் பண்ணேன் அந்த சீக்வன்ஸ். ரொம்ப நல்லா வந்திருக்கு. படம் வந்து March 14th. ப்ளீஸ் எல்லோரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சாங்ஸ்லாம் வந்து யூடியூப்பில் அவைலபிளாக தான் இருக்குது, நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. Last but not the least, the very hard-working director of this film, Jayavel Murugan அவர்களை பேச வைக்கிறேன். மாஸ் ஒரு சிறு தகவல். அதான் இது ஒரு சந்தோஷமான தருணத்தில் நான் ஃபஸ்ட்டு சொல்ல வேணான்னு உங்ககிட்ட ஷேர் பண்ண வேணான்னு இருந்தேன். இருந்தாலும் அங்கே சொல்லிகிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக அதை மக்களுக்கு சொல்லணும்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இப்போது நீங்கள் ஆசம் ஃபீல் பார்த்துருப்பீங்க. அந்த பாட்டில் ஒரு பையன் காட்டுவாசி மாதிரி போட்டு அவன் தான் அந்த பாட்டை வந்து கேப்ரலா கிட்ட அப்படி சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவான். நடுவில் சின்ன சின்ன பிட்டு வருவான். அவன் வந்து இறந்து போயிட்டான் முந்தா நேற்று. அது எங்களால் ஏற்றுக்கவே முடியல. 28ஆம் தேதி ரேஷ் டிரைவிங், ஹெல்மெட் போடல, பின்னாடி உட்காந்த பையன், ஓட்டுனவன் நல்லா இருக்கான், பின்னாடி உட்காந்த பையன் நம்ம ஆலந்தூர் அந்த நம்ம மீனம்பாக்கம் அந்த ரோட்டில். எங்களால் அவனுக்கு வந்து அப்பா இல்லை, அம்மாவும் தங்கச்சியும் மாத்திரம்தான் இருக்காங்க. என்னால் இந்த 7-8 நாள், அதாவது ஒவ்வொரு நாளும் அந்த ஜிஹெச்சில் போய், அதாவது தலை உள்ள அடி கிடையாது, ஹார்ட்டில் ப்ராப்ளம் இல்லை, கால் எலும்பு மாத்திரம் உடஞ்சிருக்குன்ற பையன் எல்லாமே ஓகேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நானும் என் டாக்டரும் போய், ஆனால் ஷீ இஸ் ஆல்சோ டாக்டர், அதனால் அவங்கள ஜிஹெச்சில் நாங்கள் விடவே இல்லை. கேட்டு அம்மா அவங்களுக்கு பதில் சொல்லி 6 நாள் ஆகும். 7ஆம் நாள் ஆகாஷ் அரெஸ்டட். அந்த பையன் என்னோட பெஸ்ட் அசிஸ்டன்ட். ஏஆர்எஸ் டீமில் வந்து அவ்வளோ டான்ஸ்லாம் பண்ணியிருக்கான். இப்போ கூட நாங்கள் மால்தீவ்ஸ்லாம் ஷோஸ் பண்ணி நிறைய இருந்தோம். நான் எதை சொல்ல வரேன்னா, ப்ளீஸ் இப்போ கூட மீடியா, இப்போ வருணன் படம் பார்க்க வர மக்கள் எல்லாருக்கும் ப்ளீஸ் ஹெல்மெட் போடுங்க, ரேஷ் டிரைவிங் வேணாம். வண்டின்றது வந்து சௌரியமாக போகிறதுக்கு அது மாத்திரம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது போதும்.
எனக்கு வந்து ஃபுல்லாக கைகாலெலாம் உதறுது. ஏன்னா இப்போ அந்த ஃபஸ்ட்டு கண்ணீர் வந்து அவன் பாட்டை போட்ட உடனே அந்த பையன் தான் ஓப்பன் பண்ணணும். எனக்கு என்னால் ஏற்றுக்கவே முடியல. இன்னும் படமும் ரிலீஸ் ஆகலை. இது மாதிரி 2-3 ப்ரமோஷன் சாங் பண்ணியிருக்கான் அந்த பையன். இன்னும் படம் ரிலீஸ் ஆகலை, வரப்போகுது. அவங்க அம்மாவுக்கு என்ன பதில் சொல்கிறது? இது மாதிரி ஒரு காராக இருக்கட்டும், ஒரு பைக்காக இருக்கட்டும், அந்த பசங்க ஒரு காலேஜ் கல்ச்சர்ஸ், அவங்க நட்சத்திரான்னு ஒரு காலேஜ் கல்ச்சர்ஸ்லேருந்து முடிச்சுட்டு வர 8:40க்கு நடந்திருக்கு. அந்த 1 hour கோல்டன் ஹவரை மிஸ் பண்ணிட்டோம். டாக்டர்ஸ் ப்ளீஸ், ஜிஹெச், இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அவங்க சொல்கிறாங்க டாக்டர்ஸ்லாம் ஞாயிற்றுக்கிழமை 30ஆம் தேதி 1ஆம் தேதி எங்களுக்கு கேஸ் ஜாஸ்தியாக இருக்கும். நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் கூடவே இருந்து ஓடி போய் பார்த்தோம். மேலே போனால் அந்த ஸ்கேன் ஒன்று தான் இருக்குது, அது ரிப்போர்ட் வரத்துக்கு 6 மணி ஆகும். இது மாதிரி நான் வந்து இதை வந்து கவனத்துக்கு ஏன் எடுத்துகிட்டு வரேன்னா, எவ்வளோ இன்றைக்கி தலைவர்கள் எல்லாம் கட்சியில் வரவங்களும் சரி, இருக்கிறவங்களும் சரி, ஒரு நாள் அந்த ஞாயிற்றுக்கிழமையில் யாராவது அவங்க அசிஸ்டண்ட்டாவது இருந்து அங்கே இருந்து பாருங்கள். ஒரு பிஜி தான் அட்டன் பண்ணுறாங்க. நல்ல டாக்டர்ஸ் அப்படி பார்த்துக்கிட்டாங்க, அதில் எந்த குறையும் சொல்ல முடியாது. லாஸ்ட்டாக கண்டே பிடிக்க முடியாமல் செப்டிக் ஷாக் அப்படின்னு சொல்லி, நிமோனியா அப்படின்னு சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அரெஸ்டட்னு சொல்லிட்டாங்க. வந்தவுடனே உள்ள என்ட்ரி பண்ணவுடனே ஒரு டாக்டர்ஸ் வந்து ரிசீவ் பண்ணி அந்த பேஷண்ட்டை பார்த்தாங்களாலே போதும். ஆனால் அவங்கவுங்க ரவுண்ட்ஸில் அவங்கவுங்க வந்து போயிட்டு போகிறாங்க. நாங்கள் எங்களுக்கு விஷயம் தெரிஞ்ச எங்களுக்கே வந்து இந்த நிலவனா, ப்ளீஸ் எல்லாருமே அந்த கவர்மெண்ட்டில் பார்த்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்றைக்கி மக்கள், இன்றைக்கி மீடியா, நீங்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் போகிறீங்கள, இந்த இது முடித்தோன்னே அடுத்ததுக்கு போவீங்க. ப்ளீஸ் எல்லாம் ஹெல்மெட், எல்லாம் சேஃப்டியாக போங்க. இது மாத்திரம் இது மக்களுக்கு, அதை தான் நான் சந்தோஷமான நேரத்தில் இதை ஷேர் பண்ண வேணான்னு லாஸ்ட்டாக முடியும் போது நிக்கில் சார்கிட்ட அதை சொன்னேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்னோட இழப்பில் அவங்க அம்மா, அந்த குழந்தைங்க எங்க ஒவ்வொரு நாளும் காலையில் இவன் மூச்சு விடுவானா அந்த பிபி இறங்கும் ஏறும், பிபி இறங்கும் ஏறும். இதை பசங்க யங்ஸ்டர்ஸ் இன்னைக்கு ஃபேமிலிஸ் ஹெல்மெட் போடாமல் எவ்வளோ பேர் நம்ம ரோட்டில் பார்க்குறோம். ப்ளீஸ் கையெடுத்து குமுறேன். இனிமேல்ட்டு எனக்கு எங்கெங்கெல்லாம் இந்த மைக் கிடைக்குதோ இதை நான் அவேர்னஸாகவும் சரி, நான் எல்லாருக்குமே மக்களுக்கு சொல்லுவேன். ஆகாஷ் மாரி வேறு யாருக்கும் இது நிலைமை வரக்கூடாது. நன்றி. நான் தான் ஜெயவேல் முருகன், இந்த படத்தோடைய டைரக்டர். வருணன், காட் ஆஃப் வாட்டர். நான் கொஞ்ச நேரம் தேங்க்ஸ் மட்டும் சொல்லிக்கிறேன். கார்த்திக் ஸ்ரீதரன், யாக்கே ஃபிலிம்ஸ் என்னோடய ப்ரொடியூசருக்கு. அப்புறம் மணிவாசகம், என்னோடய ஃப்ரெண்டு, ஸ்கூல்மேட். அவன் இந்த படத்துக்குள்ளே என்னன்னே தெரியாது, அவனுக்கு சினிமானே என்ன தெரியாது. சொன்னோடனே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அது மாதிரி ஸ்ரீராமண்ணா, அவங்களும் அதே மாதிரி தான். அவங்க எங்கேயோ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நோக்கியாவில். ஆனால் ஒரு நாள் ஷூட்டிங் ஸ்பாட் வந்தாங்க, கஷ்டப்படுறதை பார்த்துட்டு அவங்க உள்ளே வந்துட்டாங்க. அப்புறம் விஸ்வா கார்த்திக் சார், அவங்களும் அதே மாதிரி தான். அப்புறம் விஜயன் அங்கிள், அவங்க சங்கரோட அவங்க அப்பா. ஸோ இவங்களாம் நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் இவங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா ஒரு ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிமில் பண்ணுறதுக்கு பின்னாடி நிறைய பேருடைய சப்போர்ட் நமக்கு இல்லாமல் இந்த இடத்துக்கு வந்திருக்காது. அப்புறம் அன்பு சார், நான் ஒரு காட் ஆஃப் சினிமா தான் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க. நான் கேபி சார் ஸ்கூல்லேருந்து தான் வந்தேன். அன்பு சார் வந்து யூனிவர்சிட்டி, அவங்க சப்போர்ட் இல்லாமல் இது இவ்வளோ தூரம் வந்திருக்காது. கண்டென்ட் மூவி இது. தண்ணீரை பற்றின ஒரு படம். இது நார்த் மெட்ராஸில் நடக்கிற ஒரு கதைக்களம். ராதாரவி சார் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க எனக்கு படம். ஆண்டவர் வாட்டர் சப்ளைன்னு சொல்லிட்டு அவர் மதுரையிலேருந்து இங்கே தண்ணி கேன் போட வந்தவங்க. ஸோ ஜான் வாட்டர் சப்ளைன்னு சொல்லிட்டு சென்னையிலேயே பூர்வீகமாக தண்ணி கேன் போடுறவங்க. ஸோ இவங்களுக்கு 2 பேருக்கும் நடக்கிற கதை தான் இது. சத்யராஜ் சாருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா அது காட் ஆஃப் வாட்டர், வருண பகவான் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த கதையை ஃபுல்லாக நாங்கள் சொல்லியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 3.5 நிமிஷம் சத்யராஜ் சாருடைய வாய்ஸ் வரும். ஸோ சத்யராஜ் சார் வந்து பண்ணோன்னே அதுக்கப்புறம் அந்த விஷுவல்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ் சத்யராஜ் சாருக்கு. அப்புறம் யுவன் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். கிருஷ்ணா சார் மூலமாக தான் யுவன் சார் அவங்க இது பண்ணோம். ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் ஜிவி சார், சைந்தவி மேடம், அவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி. இந்த படத்தில் சூப்பராக பண்ணியிருக்காங்க சாங்ஸு. இது ஐம்பூதம், நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, இந்த ஐம்பூதங்களை பற்றினா ஒரு 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 கதை தான் இது. இதில் வந்து நம்ம என்னைக்கு தண்ணியை காசு கொடுத்து வாங்க ஆரம்பிச்சோமோ அன்னையிலேருந்தே
அந்த இயற்கையோட சாபம் நம்மளை துரத்த ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் அந்த டேக்லைன் ஒன்லைன். தண்ணியை பற்றி இதில் சொல்லியிருக்கோம். வாட்டர் தண்ணி கேன் சென்னைக்குள்ளே நமக்குள்ளே 95 93லேருந்து வந்துச்சு. அதுக்கப்புறம் தண்ணி கேனோட பிஸ்னஸ் தான் எல்லாமே இன்னைக்கு. நல்ல சுத்தமான தண்ணி எங்கேயுமே கிடைக்கல ஆக்சுவலாக, அதுதான் உண்மை. படத்தில் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு தண்ணியை சேவ் பற்றி நிறையா சொல்லியிருக்கோம். தண்ணியால் வர பிரச்சனைகளை சொல்லியிருக்கோம். எளிய மனிதர்கள் தண்ணி கேன் போடுவாங்களே, ஸோ எல்லாருமே வேலை பார்க்குறோம், எல்லாருமே கஷ்டப்படுறோம். ஸோ நான் என்னோடய ஃப்ரெண்டு என்னோடய லைஃப்பில் பார்த்த அது உண்மை சம்பவம் தான். ஸோ அதை வச்சு இந்த கதை நான் எழுதியிருக்கேன். நீங்கள் பாருங்கள், தியேட்டரில் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நீரின்றி அமையாது உலகு. தேங்க்யூ. தேங்க்யூ. Go, go, go.